தமிழ் இலக்கணம் இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு கொஞ்சம் பயம் வரும் இல்லையா? ஆனா உண்மையில அப்படி இல்ல. அது ரொம்பவே அழகா ஒரு கணக்கு மாதிரி ரொம்ப லாஜிக்கலா அமைச்ச ஒரு சிஸ்டம். வாங்க இன்னைக்கு அதோட 3 முக்கியமான தூண்கள் என்னன்னு ரொம்ப சிம்பிளா பாத்திரலாம். நம்ம பார்க்க போற இந்த விளக்கத்தோட தலைப்பே கற்கண்டு. ஏன் அப்படி ஒரு பேரு? ஏன்னா இலக்கணம்ங்கிறது ஒரு கசப்பான மருந்து மாதிரி இருக்கக்கூடாது, அது ஒரு இனிப்பான கற்கண்டு மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, அந்த இனிப்பை நாமளும் கொஞ்சம் சுவைச்சு பார்க்கலாமா? தமிழ் இலக்கணத்தோட மொத்த பில்டிங்குமே இந்த 3 பில்லர்ஸ் மேல தான் நிக்குது. அதுதான் திணை, பால், அப்புறம் இடம். ஒரு பெயர் சொல்லையோ இல்ல வினை சொல்லையோ நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த 3 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இலக்கணத்தோட 3 அடிப்படைகள், அப்புறம் இருதிணைகள்னா என்ன, ஐம்பால்னா என்ன, மூவிடம்னா என்னன்னு பார்த்துட்டு கடைசியா ஒரு சின்ன சிந்தனையோட முடிக்கலாம். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது இருதிணைகள். தமிழ்ல எந்த ஒரு பெயர் சொல்ல எடுத்துக்கிட்டாலும் அதோட கிளாசிஃபிகேஷன், அதாவது அதை பிரிக்கிற வேலை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க, விலங்குகள், மரம், மலை, ஏன் நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம தமிழ் இலக்கணம் எப்படி வெறும் 2 பிரிவுல அடக்குது? யோசிச்சு பாத்தீங்களா? ஆனா பதில் ரொம்ப சிம்பிள், அதே சமயம் ரொம்ப ஆழமானது. அதுல முதல் வகைதான் இந்த உயர்திணை. பேர்ல இருக்கு பாருங்க, உயர்வான திணை. இது யாருக்காகனா ஆறறிவுள்ள மக்களுக்காக, அதாவது சிந்திச்சு பகுத்தறிஞ்சு செயற்படக்கூடிய மனிதர்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இது. சரி, உயர்திணைனா மனுஷங்க. அப்போ மத்ததெல்லாம்? அதுதான் அக்ரிணை. இதோட அர்த்தம் என்னன்னா உயர்திணை அல்லாதது. ரொம்ப சிம்பிள், மனுஷங்களை தவிர மத்த எல்லா உயிரினங்கள், அதாவது விலங்குகள், பறவைகள், அப்புறம் உயிரில்லாத பொருட்கள், மலை, ஆறு, மேசனு எல்லாமே இந்த அக்ரிணைக்கு கீழே தான் வரும். பாத்தீங்களா எவ்வளோ நீட்டா 2ஆ பிரிச்சுட்டாங்க? இப்ப பாருங்க, இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை எவ்வளவு தெளிவா இங்க பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஆறறிவுள்ள நாம, அதாவது மனிதர்கள், உயர்திணை. இன்னொரு பக்கம் மத்த எல்லாமே அக்ரிணை. தமிழ் இலக்கணத்துல இதுதான் முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரிவு. ஓகே, இப்ப திணைய 2ஆ பிரிச்சுட்டோம். அடுத்தது என்ன? இன்னும் கொஞ்சம் டீடைலா உள்ள போலாம். இங்கதான் பால் அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன் வருது. இது திணைக்குள்ள இருக்கிற ஒரு உட்பிரிவு. இங்க பாருங்க, இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம். பால் என்பது திணையின் உட்பிரிவு ஆகும். அதாவது பாலுங்கிறது தனியா ஒரு கேட்டகரி இல்ல, அது திணைக்கு உள்ளேயே இருக்கிற ஒரு சின்ன பிரிவு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். முதல்ல உயர்திணை, அதை 3ஆ பிரிக்கிறாங்க. ஆண்களை சொன்னா அது ஆண்பால், உதாரணத்துக்கு வீரன். பெண்களை சொன்னா அது பெண்பால், உதாரணத்துக்கு மகள். 2 பேரும் இல்ல, நிறைய பேர் சேர்ந்தா அது பலர்பால், மக்கள் மாதிரி. சரி, இப்போ அக்ரிணைக்கு வருவோம். இதை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரே ஒரு பொருளையோ இல்ல விலங்கியோ சொன்னா அது ஒன்றன் பால், யானை மாதிரி. ஒண்ணுக்கு மேல நிறைய இருந்தா அது பலவின் பால், உதாரணத்துக்கு மலைகள். அவ்வளவுதான், இதுதான் ஐம்பால். சூப்பர், நம்மளோட 3 தூண்கள்ல கடைசி தூணுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம எதை பத்தி பேசுறோம்னு வகைப்படுத்திட்டோம். இப்போ யார் பேசுறா, யார்கிட்ட பேசுறா, யார பத்தி பேசுறாங்கன்னு சொல்ல வேண்டாமா? அந்த வேலையை பார்க்கிறது தான் இந்த இடம். இந்த இடத்தையும் 3ஆ பிரிக்கலாம். ரொம்ப சிம்பிள். தன்மை, அதாவது பேசுற நான், இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன். முன்னிலை, அதாவது என் முன்னாடி நின்னு கேட்கிற நீங்க, இது செகண்ட் பர்சன். படர்க்கை, அதாவது நாம 2 பேரும் சேர்ந்து 3ஆவதா ஒருத்தரை பத்தியோ இல்ல ஒரு பொருளை பத்தியோ பேசுறோம்ல, அதுதான் இது தேர்ட் பர்சன். நான், நீ, அவன், அவ்வளவுதாங்க விஷயம். இப்ப இந்த டேபிள பாருங்க. இந்த இடம் மாறுறதுனால வார்த்தைகள் எப்படி மாறுதுன்னு புரியும். தன்மையில நான் வந்தேன்னு சொல்றோம், முன்னிலையில நீ நடந்தாயின்னு சொல்றோம், படற்கையில அவன் வந்தான்னு சொல்றோம். கவனிச்சிங்களா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி வினைச்சொல்லோட முடிவு மாறுது. இதுதான் நம்ம தமிழ் மொழியோட ஒரு ஆழமான அமைப்பு. ஓகே, கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ நாம பார்த்த இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கலாம். அப்போ மொத்தமா பார்த்தா என்ன புரியுது? திணை நாம பேசுறது ஒரு மனுஷனா இல்லையான்னு சொல்லுது. பால் அது ஆணா பெண்ணா இல்ல எத்தனை பேருன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுது. கடைசியா இடம் இந்த மொத்த கான்வர்சேஷனும் யாருடைய பார்வையிலிருந்து நடக்குதுன்னு முடிவு பண்ணுது. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு வாக்கியத்துக்கு முழு அர்த்தமே கிடைக்குது. சரி, நாம இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உண்மையான மேஜிக் எங்க இருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாமலேயே நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எவ்வளவு அழகா அதை பயன்படுத்தணும்னு கவனிக்கிறதுல தான் இருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன வேலை. இனிமே நீங்க தமிழ்ல பேசும்போதோ இல்ல கேட்கும்போதோ இந்த திணை, பால், இடம் எங்கெல்லாம் வருதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். இந்த பழமையான இலக்கணம் இன்னைக்கும் நம்ம மொழியை எப்படி உயிர் போட வச்சிருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க தேட ஆரம்பிச்சா போதும், அது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியும். வணக்கம். தமிழ் இலக்கணம்னாவே ரொம்ப கஷ்டம், ஒரே ரூல்ஸா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த ரூல்ஸ்லயே சில சூப்பரான லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, தமிழ் இலக்கணத்துல இருக்கிற சில ஆச்சரியமான சுவாரஸ்யமான பக்கங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல ஒரு சின்ன கேள்வி. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு வாக்கியம் வருது பாருங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நம்ம எல்லாருமே நியூஸ்ல, பேப்பர்ல டெய்லி பார்க்குற ஒரு வாக்கியம் தான் இது. ஆனா இது கிராமர் படி கரெக்டா தப்பா? என்ன தோணுது உங்களுக்கு? சும்மா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட்னு தானே தோணுது. ஆனா டெக்னிக்கலா பார்த்தா இது தப்புங்க. ஆமா, இது ஒரு இலக்கண பிழை. ஆனா இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிழை. ஒரு தப்பு எப்படி சரியாகும்? அதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த சுவாரஸ்யமான மர்மமே. ஓகே,
அந்த மர்மத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேசிக் விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்னு விதி, அதாவது ரூல். இன்னொன்னு பிழை, அதாவது எரர். எது சரி எது தப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். தமிழ் இலக்கணத்துல ரூல்ஸ் படி கரெக்டா பேசுறதையும் எழுதுறதையும் வழாநிலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரூல்ஸ் மீறி தப்பா பேசுறத வழுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா வழாநிலைனா ரைட்டு, வழுனா தப்பு, அவ்வளவுதான். இப்போ இந்த உதாரணங்களை பாருங்களேன், இன்னும் ஈஸியா புரியும். திணையில பார்த்தா செழியன் வந்ததுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, அது தப்பு, அதாவது வழு. செழியன் வந்தான்னு சொல்றதுதான் சரி, அது வழாநிலை. அதே மாதிரி தான் பால், காலம், மரபு எல்லாத்துக்கும். கண்ணகி உண்டான்னு சொன்னா எப்படி இருக்கும்? தப்பு தானே? இதுதாங்க இலக்கணத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர். சரி, இப்ப மறுபடியும் நம்மளோட மெயின் டாபிக்கு வருவோம். ஒரு பக்கம் கரெக்டான ரூல்ஸ், இன்னொரு பக்கம் தப்பு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கிரே ஏரியா இருக்கு பாருங்க, அதுதான் வழுவமைதி. நம்ம தேடிட்டு இருந்த அந்த லூப் ஹோல் இதுதாங்க. அப்போ இந்த வழுவமைதினா என்ன? கிராமர் படி பார்த்தா அது தப்பு தான். ஆனா சில ஸ்பெஷல் காரணங்களுக்காக பரவாயில்ல, இதை தப்புன்னு எடுத்துக்க வேண்டாம், கரெக்ட்னே வச்சுக்கலான்னு கிராமரே நமக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குது. அட ஆமாங்க, கிராமர் ரூல்ஸ்லயே அனுமதிக்கப்பட்ட ஒரு பிழை தான் இந்த வழுவமைதி. இந்த வழுவமைதி சொன்னா ஒரே ஒரு விஷயம் இல்ல, இதுல மொத்தம் 5 முக்கியமான வகைகள் இருக்கு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அந்த 5 அனுமதிக்கப்பட்ட தவறுகளை தான் நாம இப்போ ஒண்ணா பார்க்க போறோம். முதலாவது திணை வழுவமைதி. நமக்கு தெரியும் இல்லையா, மனுஷங்களை உயர்திணைனும் மத்த மிருகங்கள் பொருள்கள் எல்லாத்தையும் அக்ரிணைனும் பிரிப்போம். இந்த ரூல் சில சமயம் மீறப்படுது. எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நம்ம வீட்ல ஒரு பசுமாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை ரொம்ப பாசமா வளர்க்குறோம். அப்போ அதை பார்த்து என் அம்மை வந்தாள்னு சொல்றோம். ரூல்ஸ் படி பசு அக்ரிணை, அதனால வந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த இடத்துல இருக்கிற பாசத்தினால அதை நம்ம அம்மாவா நினைச்சு வந்தாள்னு சொல்றோம். இலக்கணம் சொல்லுது, பரவாயில்ல, உங்க பாசத்துக்காக இந்த தப்பை நான் ஏத்துக்கிறேன்னு. இதுதாங்க திணை வழுவமைதி. அடுத்தது 2வது பால் வழுவமைதி. ஆண் பால் பெண் பால் ரூல்ஸும் இதே மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளுக்காக வளைக்கப்படுது. ஒரு அம்மா தன்னோட பொண்ணை கொஞ்சம் போது வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறத நம்ம கேட்டிருப்போம். பொண்ணை போய் வாடான்னு ஆண்பார்ல சொல்றது இலக்கணப்படி தப்பு தான். ஆனா அந்த பாசத்தோட வெளிப்பாட்டுக்காக இலக்கணம் இதையும் ஏத்துக்குது. இதுதான் பால் வழுவமைதி. மூணாவதா நம்ம பார்க்க போறது இட வழுவமைதி. இடம்னா நான், நீ, அவன், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குல்ல, அதுதாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒருத்தர் தன்னை பத்தியே பேசும்போது மூணாவது ஆளை பத்தி பேசுற மாதிரி பேசுவாங்க. உதாரணத்துக்கு, மாறன் ஒருத்தர் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சிம்பிளா சொல்றதுக்கு பதிலா இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. தன்னையே வேற ஒருத்தர் மாதிரி சொல்றாரு. எதுக்கு? ஒரு அழுத்தத்துக்காக, ஒரு ஸ்டைலுக்காக. இதுவும் டெக்னிக்கலா ஒரு பிழைதான். ஆனா அந்த எம்ஃபாட்டிக் டோனுக்காக ஏத்துக்கப்படுது. நாலாவதா நம்ம பார்க்க போறது கால வழுவமைதி. இப்போதாங்க நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கான விடை கிடைக்க போகுது. திரும்பவும் அதே வாக்கியத்துக்கு வருவோம். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளைன்றது ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ ரூல் படி வருவார்னு தானே சொல்லணும். ஆனா நாம வருகிறார் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சி கண்டிப்பா நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லைன்ற உறுதியை காட்டுறதுக்காக நாம நிகழ்காலத்தை பயன்படுத்துறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தோட நிச்சயத்தன்மையை குறிக்க காலத்தை மாத்தி பயன்படுத்துறது தான் கால வழுவமைதி. கடைசியா 5வது மரபு வழுவமைதி. மரபுன்னா நம்ம முன்னோர்கள் எதை எப்படி சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றது. உதாரணமா யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும் சொல்றோம்ல, அதுதான் மரபு. சில சமயம் இந்த மரபை மீறும் போதும் இலக்கணம் ஏத்துக்குது. மரபுப்படி குயில் கூவும் தான் சொல்லணும். ஆனா மகாகவி பாரதியார் என்ன எழுதினாரு? கத்தும் குயிலோசைன்னு எழுதினாரு. குயில் கத்தாது, கூவும். இது மரபுப்படி ஒரு பிழை தான். ஆனா ஒரு கவிஞரோட படைப்பு சுதந்திரத்துக்காகவும் அந்த கவிதையோட அழகுக்காகவும் இதை நம்ம ஏத்துக்கிறோம். இதுக்கு பேர் தான் மரபு வழுவமைதி. சரி, இந்த 5 வகையையும் பார்த்துட்டோம். இப்ப நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரணும். எதுக்காக இத்தனை ரூல்ஸ் வச்சிருக்கோம்? அப்புறம் எதுக்காக அந்த ரூல்ஸையே நாம மீறுறோம்? மொழி ஏன் இப்படி இருக்கு? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. மொழிங்கிறது வெறும் ரூல்ஸ் புக் கிடையாது, அது ஒரு உயிருள்ள விஷயம். அது நம்மளோட பாசம், நம்மளோட அழுத்தம், நம்மளோட கவிதை நயம், நம்ம சூழல், இது எல்லாத்தையும் சார்ந்துதான் இயங்குது. சொல்லப்போனா வழுவமைதிங்கிறது நம்மளோட மனித உணர்ச்சிகளுக்கு இலக்கணம் கொடுக்குற ஒரு மரியாதை. அவ்வளவுதாங்க விஷயம். சோ வழுவமைதிங்கிற இந்த சூப்பரான ஒரு கான்செப்டை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். இதே மாதிரி டெக்னிக்கலா தப்பா இருந்தாலும் நாம டெய்லி லைஃப்ல சகஜமா பயன்படுத்துற வேற ஏதாவது ஏத்துக்க கூடிய தவறுகள் உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம மொழிக்குள்ள இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நமக்கே புரியும்.